சப்பானி. இந்த சப்பானி ஆண்டவருடைய ஆலயத்துல பிரவேசிக்க வழி இல்லாதவன். இவன் பார்க்கிறான், ஐயோ சப்பானி ஆலயத்துக்குள்ள, ஆசாரியனே ஆலயத்துக்குள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நான் சப்பானி, நான் எப்படி போக, எனக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டுடைய பிரசன்னத்தை ஆசைப்படுறான், ஆண்டவரை ஆசைப்படுறான், தேவனை ஆசைப்படுறான், ஆலயத்தை ஆசைப்படுறான். ஐயா ஐயா, தம்பி, தாயே, அவனுக்கு சப்பானிங்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே அவனுக்கு வழி இல்லை, தகுதி இல்லை. ஆனா அந்த நிலைமையிலேயே அவன் ஆலயத்தை ஆசைப்படுறான். ஆனா நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவன் அழறான், ஆண்டவரே என்னைக்கு இந்த நிலைமை மாறும், என்னைக்கு நான் உங்களை ஆராதிக்க போவேன், என்னைக்கு நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே. சோ இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிலைமை. என்ன 3 நிலைமை? முதல் காரியம் பிறப்புலைய உபத்திரவம், 2வது பிச்சை எடுக்கிற வாழ்க்கை, 3வது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரவேசிக்க முடிய வழி இல்லாத வாழ்க்கை. இதுதான் அவன் நிலைமை. அல்லேலூயா. ஓகே, இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அவன் எப்படி செயல்பட்டான்? இப்போதான் வசனத்துக்குள்ளே கொஞ்சம் நுழைகிறேன். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு இந்த மனிதன் எப்படி செயல்பட்டான்? இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு இவனிடத்தில் ஆண்டவர் அப்படி என்ன பாஸ்டர் பார்த்தாரு? மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் போடப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற 3ஆம் வசனம் 3:3 தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு யோவானோ அவனை உற்று பார்த்து, எப்பா வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லடா, என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தரேன்டா, ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை நோக்கிப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முதல் காரியம், பார்க்க வேண்டியவரை பாருங்க. 3 காரியம் எழுதுங்க வேகமா. பார்க்க வேண்டியவரை பார்க்கணும். நீங்க பார்க்க வேண்டியவரை பார்த்தாதான் நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, இந்த சுகமளிக்கிற இயேசுவின் திருச்சபைகளை நீங்க எந்த எதிர்பார்ப்போடு, என்ன தேவையை நீங்க ஏங்கி வந்திருக்கீங்களோ, நான் சந்தேகமே இல்லாம சொல்றேன், நிச்சயமா இந்த கூட்டத்தின் முடிவில் கர்த்தர் உனக்காக நீ எதிர்பார்க்கிறத செய்து முடிக்க போறாரு. அல்லேலூயா. முதல் காரியம் பார்க்க வேண்டியவரை பார்த்தவன். இரண்டாவது காரியம் பரிசுத்தவான்களை பற்றி கொண்டவன். பரிசுத்தவான்களை பற்றி கொண்டவன். 2வது காரியத்தை எழுதிக்கங்க, பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளுங்கள். 3வது பரலோக தேவனின் பிரசன்னத்தை வாஞ்சித்தவன். பரலோக தேவனின் பிரசன்னத்தை, ஆலயத்தை வாஞ்சித்தவன். பரலோக தேவ பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். 3 காரியம். என்ன 3 காரியம்? முதல் சொல்லுங்க, பார்க்க வேண்டியவரை பார்க்கணும். 2வது பரிசுத்தவான்களை பற்றி பிடிக்கணும். 3வது பரலோக தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். இந்த 3 இருந்தாதான் இங்கேயும் மகிமை இருக்கு, அங்கேயும் மகிமை இருக்கு. அல்லேலூயா. 3 காரியத்தை வேக வேகமா உங்களோட நான் பேச போறேன். முதல் காரியம் என்ன? பார்க்க வேண்டியதை அவன் பார்த்தான். அதாவது 4ஆம் வசனம் போட்டிருக்கு. 5ஆம் வசனம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்வை சரியாயிட்டால எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. பார்வை சரியாயிட்டால எல்லாம் சரியாயிடும். எப்பா பைபிள்லயே முதல் பாவமே வந்துருச்சே. யாரு? எங்க அக்காமார் சொல்ல மாட்டீங்க, தெரியும், கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்கள் சொல்லுங்கப்பா. பத்தியா இங்க வராதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த ஏவாளம்மா இருக்கா பாருங்க, பழத்தின் மேல பார்வை. அல்லேலூயா. எங்க ஆள் மட்டும் சரியா? யூதாசு பணத்தின் மேல பார்வை. வர பின்னாடி வர, பணத்தின் மேல பார்வை. நம்பால் கேயாசி பரிதானத்தின் மேல, அப்படின்னா லஞ்சம், பரிதானத்தின் மேல பார்வை. அல்லேலூயா.
வாலிப பசங்க, பெலிஸ்திய பெண்ணின் மேல சிம்சோனுக்கு நம்ம ஐட்டம்ல, அல்லேலூயா, நம்ம ஆளு தானே. பெலிஸ்திய பெண்ணின் மேல காட்டவே மாட்டாங்க ஒரு பிள்ளைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு? சிம்சோன். அல்லேலூயா. பெலிஸ்திய பெண்ணின் மேல பார்வை. இன்னொரு ஆள் இருக்கான். யாரு? பேதுரு. ஆண்டவரே, நீரையானால் நானும் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். எப்பா நடந்து வா. உடனே பேதுரு நடந்தான். மத்தேயு 14:30 அவன் இயேசுவை பார்க்குற வரைக்கும் நல்லாத்தான் இருந்துச்சு பார்வை, நல்லாத்தான் இருந்துச்சு பாதையும். ஆனால் எப்போ இயேசுவை பார்க்காம ஒரு வேளை மூழ்கிடுவோமோ, அலை இப்படி அடிக்குது, காற்று இப்படி அடிக்குதேன்னு பார்த்தான் பாருங்க. பிரச்சனையின் மேல பார்வை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இவர் சரியாக பேசுகிறார். அல்லேலூயா. பிரச்சனையின் மேல அந்த குழு வந்துருமா, இந்த கடங்காரன் வந்துருமா, ஐயோ பில், அந்த பேங்க்காரன், ஐயோ இந்த பஜாஜ், ஐயோ அந்த என்னென்னமோ வந்திருக்கு. இஎம்ஐ 1ஆம் தேதி ஆயிட்டாலே பயமா பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது பாஸ்டர். எங்களுக்கு எங்க இந்த டிசம்பர் 1 நினைக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1 அல்லேலூயா மீட்டிங் எங்க நினைக்க. நமக்கு பிரச்சனையின் மேலேயே. ஆறாவது, பாபிலோனிய சால்வை மேல பார்வை. யாருக்கு? ஆகானுக்கு. சால்வை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். போற மீட்டிங் எல்லாம் சால்வை தான் பிரச்சனையா இருக்கு. அவருக்கு போட்டாங்க, எனக்கு போட்டானவ, கூப்பிட்டான் மீட்டிங்க்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க போனாலும் சால்வைய போல். அவன் இப்ப வந்தா அவனுக்கு போட்டான், எனக்கு போடவே இல்லை. கர்த்தருக்கு இப்ப வந்தாரு, அவருக்கு ஒரு ஜப குறிப்பு, நமக்கு என்ன குறிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உள்குத்தி உள்ளது. அல்லேலூயா. பாபிலோனிய சால்வை மேல நான் உண்மைக்கு சொல்றேங்க. நான் எங்க போனாலும் நான் சொல்றேன், சால்வைனால எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நம்ம சபையில் ஒரு 2 பார்வை இல்லாத ஒரு மனிதன், அவர் மரித்து போனார். அவர் அடக்காரணைக்கு, அந்த கிராமத்தில் அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு மரித்தனால் அவர் அடக்காரணைக்கு கொண்டு போனாங்க. நாங்கள் கிறிஸ்தவ முறைப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்து முறைப்படி சில சாங்கி அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க. கடைசியில் அங்கே பாடியை தோண்டி இறக்குற கண்டிஷனில் ஒருத்தன் அங்கேருந்து நில்லுகையா. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு முன்னாடி அவன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த பாடியை இறக்குறதுக்கு முன்னாடி நில்லுங்கண்ணா. அப்புறம் கடைசியில் எல்லாரையும் கோவப்பட திட்டான். என்னடா இவ்வளவு திட்டுறானே, என்னப்பா பாசஸ் ஐயர் எல்லாம் நிற்கிறாங்க, நானும் வேற நிற்கிறேன். அப்போ என்ன பிரச்சனை என்ன? அது வேற ஒன்றும் இல்லை, துண்டை மறந்துட்டோன்ட்டு துண்டை கொண்டு வந்து வெள்ளை துண்டை மேலே போட்டான். எனக்கு மேலே இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஓ, இந்த துண்டு தான் போடுறாங்களோ நமக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு விளங்கிட்டேன், எப்பா பாபி லோனு சால்வை பார்வை ஆகாது. ஆகான் மரிக்கும் போது அதையே தான் போட்டாங்க. அல்லேலூயா. பாபிலோனிய சால்வை மேல பார்வை. அப்ப பணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிதானம், அப்புறம் பெலிஸ்திய பெண்ணு, அப்புறம் பிரச்சனை, அப்புறம் பாபிலோனிய சால்வை. மொத்தம் எத்தனைக்கா? 6. 7 சொல்லிடுறேன். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதவியின் மேல பார்வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? எங்கள் ஊரில் ஒரு ஆவி இருக்குது. ஏன்னா 4 டயோசிஷன், 4 டினாமினேஷன். அதில் ஒரு 500 பாஸ்டர், இதில் ஒரு 500 பாஸ்டர், இதில் ஒரு அந்த குழுவில் உள்ளவங்க பார்த்துடவே கூடாது. இந்த குழுவில் பார்த்து நான் பார்த்தேன், எப்பா என்ன நீங்கள் ஏன் இங்கேருந்து அங்கே போயிட்டீங்க? அங்கே எனக்கு போஸ்டிங் கிடைக்குது பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேருந்து இங்கே எனக்கு இங்கே போஸ்டிங் கிடைக்குது. அடப்பாவிகளா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதவியின் மேல பார்வை. இந்த பதவியின் மேல பார்வை இருக்கு பாருங்க. ஆனா இப்படி பார்வையில விழுந்த டிக்கெட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சபையை ஆண்டவர் பெண்ணுக்கு ஒப்பிட்டு தானே பேசுறார். மணவாட்டி சபையை மணவாட்டிக்கு ஒப்பிட்டு தானே பேசுறார். அப்ப பெண்கள் பார்வையில விழுந்த 2 பெண்கள், அதுல ஒன்னு ஏவாள், இன்னொன்னு மீகாள். அல்லேலூயா. ஒன்னு ஏவாள், இன்னொன்னு மீகாள். ஏவாள் என்ன?
பழத்தின் மேல பார்வை. சி கழுத, ஒரு வேளை கூட பாஸ்டிங் இருக்க மாட்டியா? நான் அப்படித்தான் பைபிள் படிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடுறதே தான் சில பேருக்கு. அல்லேலூயா. வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் வாழ்றதுக்காக சில பேர் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வை முதல் பாவமே சொல்லுங்க. பிரியாணி மேல போட்டுங்க. அதுவும் பீ தான். எல்லாம் பாலிய போட்டு தோத்துறோம். பிரியாணி மேல பார்வை. அல்லேலூயா. எங்க இருந்தா வந்தியோட ஆயா ராசா? அல்லேலூயா. நீ ஒரு லூசா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பைபிள்ல 2 பெண்கள், ஒருத்தி இன்னொருத்தி. அப்படி என்ன மீகால் பண்ணா? திருப்புங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அதில் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி அது தாவீது நகரத்தில் அது வந்து சேர்ந்த போது, அப்போ தாவீது கர்த்தருக்கு முன்பாக அவன் நடனமாடி துதிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா மீகால் என்ன பண்றாளா? அவ பலகனி வெளியா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெத்தையில அம்மா நிக்கிறா. அல்லேலூயா. மெத்தையில அம்மா நின்னுட்டு அவ மேல இருந்து பாக்குறா. பாரும் கர்த்தருக்கு முன், அவளே வாயிலன்னு சொல்றா, கர்த்தருக்கு முன்பாக தாவீது ஒரு ராஜா இப்படி ஆடி, இப்படி தன்னுடைய ஸ்தானத்தையே விட்டு எல்லா பெண்கள் முன்னதாக இப்படி ஆடியடா, உனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவள் தன் இருதயத்துல தாவீதை அவமதிக்கிறா. அல்லேலூயா. தாவீது என்ன செய்றா? அவமதிக்கிறா. எனக்கு இப்ப கேள்வி என்னன்னா, மீகால், நான் கேட்கிறேன், தாவீதுக்கு மொத்தம் எத்தனை மனைவி? தாவீதுக்கு எத்தனை மனைவி? தாவீதுக்கு எத்தனை மனைவி? யாரோ சில அண்ணன் சொல்றாங்க, என் மனைவியே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க வேற அவன் மனைவி வேற கேட்டேன்னா மாட்டி விட்டுறாதீங்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதுக்கு 8 மனைவி. எத்தனை மனைவி? 8 மனைவி. நீங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் எப்படி போடப்பட்டிருக்கிறது. யெஸ்ரயேல் ஊராளாகிய அகினோவாம், கர்மேல் ஊராளாகிய அபிகாயில், ஆகீத், அபித்தால், மாக்கால், யக்லால், பத்சேபால், மீகால். அல்லேலூயா. மொத்தம் எத்தனை? 8. எனக்கு இப்ப கேள்வி, எல்லாம் ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். அல்லேலூயா. 8 மனைவி. இப்ப தாவீது பெட்டியை கொண்டு வர சொல்றான். கர்த்தருடைய பெட்டி வருகிறது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி தாவீது ஆண்டவரை அகமகிழ்ந்து ஆராதிக்கிறான் தாவீது. ஆனா தாவீதை ஆராதிக்கும் போது ராஜாவே இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா ஆட்களும் அரண்மனையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா மீகாலை தவிர, மீகால் மட்டும் அந்த பலகனி வழியா நின்றுக்கிட்டு மெத்தைகளை எட்டி பார்த்துக்கிட்டு, சி இப்படி ஆரம்பார், சி சர்ச்சுக்கு போறாளாம், சர்ச்சுக்கு போறானா, ஆண்டவரை தேடுறானா, பார்க்கறானா என்று சொல்லி ஒரு கூட்டம் ஸ்தானத்தை விட்டு இறங்கலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மீகாலின் ஆவி. நீ எவ்வளவு வேலைக்கு போனாலும் சரி பிரதர், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு பணம் செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா திருச்சபையில இயேசுவின் சுகமளிக்கிற இந்த ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா பாஸ்துக்கு முன்னாடி தன்னை தாழ்த்த பழகுங்க. பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி, தேவ சமூகத்துக்கு முன்னாடி, ஆவியானவருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் முதல்ல உங்களை தாழ்த்தி 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 வர்றீங்களோ, ஏன் அதுதான் மனவாட்டி. எப்படி பாச சொல்றீங்க? நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், 8ல் 1 மேலன்னா 7 எங்க? அல்லேலூயா. அகினோவாமு, அபிகாயிலு, ஆக்கீத்து, அபித்தாலு, மாக்காலு எல்லா டிக்கெட்டும் எங்கதான்? எல்லாரும் எங்கதான்? அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரா? அல்லேலூயா. அதில் தான் இந்த இடத்துல 6 இருக்குது. 1 11ஆம் அதிகாரத்துல தான் ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் 6 + 1 7ஐயும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த பத்சேபாலும் ராஜாவுடைய பாதத்தில் தான் அவளும் உட்காந்தா. இந்த 7ம் தான் தேவனுடைய மனவாட்டி கடையாளம். எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிக்கேயாங்கிற 7 மனவாட்டி திருச்சபைகளையும் கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
ஜெயிக்கிற பிள்ளை எவனோ, ஜெயிக்கிற மகன் எவனோ, அந்த தேவ மனவாட்டி தான் கர்த்தர் இந்த சுகமளிக்கிற ஊழியத்தில் சில மனவாட்டியா தேவன் உன்னை மனவாட்டியா பார்க்கிறா. இந்த சபையை தேவன் மனவாட்டியா பார்க்கிறா. இன்னைக்கு அப்பா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணு. என் பதவியை விட்டு நான் இறங்குறேன், என் படிப்பை விட்டு நான் இறங்குறேன், என் ஜாதியை விட்டு நான் இறங்குறேன். ஆண்டவரே, எதெல்லாம் எனக்குள்ள அகப்பையா இருக்குதோ எல்லாத்தையும் வேரோட தூக்கி எறியப்பா. ஆவிக்குரிய பெருமையை கூட தூக்கி எறிகிறேன், இறங்குவேன். என் ராஜாவுக்கு முன்னால் அவர்தான் ராஜா, அவருக்கு தான் மகிமை. அந்த மகிமையை திருட ஒரு நாளும் நான் இலை கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். அதனாலதான் சொல்ற தேவ பிள்ளையே, அதனாலதான் சொல்றேன், உன் பார்வையை மட்டும் மாத்திட்டீனா பார்க்க வேண்டியவரை பாரு, பார்க்க வேண்டியவரை பாரு. அப்பா கீழே இறங்குனாருன்னா நானும் கீழே தான் இறங்குவேன். ராஜா மேலே போறாருன்னா நானும் ராஜாவோட தான் போவேன். ஐயா, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவல் நீங்களேன்னு பேர் வாங்கணும்னா தேவ ஊழியக்காரங்க தேவ சபை எப்போ கூடினாலும் அதை பின்பற்றி தேவ பிள்ளைகள் வந்து சேருங்க. பார்வையை மாற்றுங்க. உலகத்தின் பார்வை வேண்டாம், பணத்தின் மேலே பார்வை வேண்டாம், பதவி மேலே பார்வை வேண்டாம், எல்லா பரிதாபத்தின் பரிதானத்தின் மேல பார்வை வேண்டாம். ஏன்னா உன்னை போஷிக்க ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். அவரை பார்க்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதை நம்புறவங்களுக்கு நான் சொல்லுங்க, கர்த்தாவே என் பார்வை இதிலிருந்து உங்களை தான் பார்க்குவாண்டவரே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வீணா நான் இனி மொபைலில் நான் பார்வையை செலுத்த மாட்டேன். தேவையில்லாமல் வீணா நான் காலையில் எந்திரிச்ச உடனே என் மொபைல் நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஐயா, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க தங்கச்சி, பண்ணுங்கம்மா. இன்னிலிருந்து காலை எந்திரிச்சா நான் முதல் பார்க்கிற பார்வையை வேதம், பார்க்கிற பார்வையை வார்த்தை, அதைத்தான் பார்ப்பேன் பாஸ்டர். நான் பைபிளில் நான் மைனஸஸ் காட்டிட்டேன், ஆனால் ப்ளஸ்ஸை காட்டுறேன். 2 புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எலிசாவை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியா கேட்குறான், எலிசாவே நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உன்னிடத்துல நான் உனக்கு தர வேண்டியது என்னப்பா சொல்லுப்பா. நீ எனக்கு இதில் திரும்பி பின்னாடியே வந்துட்டு இருக்கியே, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா. உடனே எலிசா சொல்லுவான், தகப்பனே உங்கள் மேலே இருக்கிற ஆவியின் வரம், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. உங்கள் தகப்பனாரும் உங்கள் தாயாரும் வயது முதிர்ந்தவர்கள் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் இந்த ஊழியத்தை, இந்த தரிசனத்தை என்ன நம்புங்க ஆண்டவரே. ஏறக்குறைய 25-30 ஆண்டு காலம் தகப்பனும் தாயும் டிராவல் பண்ணிட்டாங்க. நான் எந்த இடத்துலையும் எல்லா ஊழியரையும் தூக்கியெல்லாம் பேச மாட்டேன். எனக்கு தெரியும் யார் உண்மை உள்ளவங்க, யார் மாய்மாலக்காரர் எனக்கு தெரியும். சில இடத்துல மாய்மாலம் பண்ணுற இடத்துல மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணி வார்த்தை இறக்கிட்டு காணிக்க வாங்க போயிட்டே இருப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட காணிக்க அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு மகிமையான திருச்சபையை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தர் சில தங்கச்சிகளை, சில தம்பிகளை, இங்கே இருக்கிற ஆட்களை தேடுறார். தகப்பன்மார், தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமா இருந்தவரே, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு தாங்க. பாசிக்கிட்ட நில்லுங்க. இருக்கிற கடைசி காலத்தில் வெறித்தனமாக நில்லுங்க. யார் வராங்களோ வரலையோ நான் உங்களை பின்பற்றுவேன்னு சொல்லுங்க. எலிசாவை போல பின்பற்றுவேன்னு சொல்லுங்க. பார்வையை மாத்தாதீங்க. எலிசாவை பார்த்து எலியா சொல்றான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன கண்டினா. இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி அக்கினை இறக்கணவன், மலையை இறக்கணவன், பெரிய பெரிய பாகால் திருக்கசிகள்லாம் வெட்டி கீசோன் ஆற்றங்கரையில் வெட்டி போட்டவன், பெரிய பெரிய மிராக்கள் பண்ண அந்த எழுப்புதல் தாசன் அவனே டெஸ்ட் வைக்கும்போது எலிசா கிட்ட வைக்கிற முதல் டெஸ்ட், பார்வையை மாத்தாத, பார்வையை மாத்தாத. எத்தனையோ தரிசனம் உள்ள ஊழியர்கள், எத்தனையோ தரிசனம் உள்ள சபைக்கு தூணா இருக்கிறவங்களாம் ஓடுற காலம். எத்தனையோ சபைக்கு தூணா தேசத்துக்கு எழுப்புதலா நிக்கிறவங்களாம் பார்வையை மாத்தி சுயமா பார்த்து போற காலம்.
அப்போஸ்தல ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் 7, 8, 9 வாசிங்கன்னா, லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. என் ஆட்டுக்கு தான் முதல் தண்ணி கொடுப்பேன், என் ஆட்டுக்கு தான் தண்ணி கொடுப்பேன். 2 பேருக்கு சண்டை. அதில் உடனே ஆபிரகாம் தான் சொல்லுவான், உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ எடுத்துக்கப்பா, சூஸ் பண்ணிக்கப்பா, யுவர் சூஸர், நீங்கள் சூஸ் பண்ணிக்க. வேதம் போடப்பட்டிருக்கு. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யோர்தான் நதி சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்து இருக்கிற தேசமாய் கண்டு அவன் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகும்போது அது சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல எகிப்தை போல இருந்ததுன்னு சுயமாய் பார்த்து போவான் லோத்து. ஆனால் 14ஆம் வசனத்தில் எப்போ லோத்து போனானோ அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை கூப்பிட்டு உன் கண்ணை ஏறெடுத்து பாருன்னு. சுயமாக கண்ணை எடுக்காதீங்க. ஒரு பொருள் எனக்கு நிறைய ஆன்லைன் பிசாஸ் வந்துருச்சு. பணம் இருக்குது, டக்குன்னு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குவேன். யாருக்கும் அதை சொல்கிறாரு எனக்கு தெரில. காசு இருக்குன்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்காத. என்னை கேளு, என்னை பாரு. என்னை பார்க்காம எதையும் ஆர்டர் பண்ணி வாங்குறது பண்ணுறது இருக்கக்கூடாது. பார்வை அவர் மேலே தான் இருக்கணும். அவர் சொல்லணும், நான் வாங்குவேன். அவர் சொல்லாம ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். தாவீது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறது ரொம்ப ஆசை. அப்படி ரொம்ப ஆசை. தாவீதை பார்த்து நாத்தான் சொல்லுவான், கர்த்தர் தான் உன் கூட இருக்காருல்ல, போய் கட்டு. கர்த்தர் உன் கூட இருக்காருல்ல, நீ என்ன பண்ணாலும் அவர் கண்டுக்க மாட்டார். போ. ராத்திரியில் 2 சாமுவேல் 7:4 ராத்திரியில் கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, எவனை கேட்டா கட்ட சொன்னேன், யாரை கேட்டா கட்ட சொன்னேன். ஆண்டவரே, அவன் கூட தான் நீங்க இருந்தா, சுபாஷ் அவன் செய்தலாம் உங்களுக்கு இருந்தா, அவன் உங்களுக்கு பிரியமா இருந்தா, எவ்வளவு பிரியமா இருந்தான்னா இருதயத்துக்கு ஏற்றவனா கூட இருந்தா என்ன கேட்காம நீ ஏன் அவங்ககிட்ட சொன்ன? தாவீது பார்த்து சொல்றான் நாத்தான், தாவீதே, ஐ எம் சாரி. என்ன நீ கட்ட மாட்டியா, உன் மகன் தான் கட்டுவானா? அப்ப நேத்து சொன்ன ஆண்டவர் உன் கூட இருக்காரு, என்ன வேணா சொன்னாலும் நடக்கும்னு நினைச்சேன், ஆனா அது தப்பா போயிடுச்சு. என்ன, அவரை கேட்காம எதையும் நான் செய்யக்கூடாது, அவரை கேட்காம எதையும் பண்ணக்கூடாது. சபை, இதெல்லாம் அன்னைக்கு தகப்பன்மார்கள் பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு கூத்து கும்மாலன்னு போயிடுச்சு. இன்னைக்கு டான்ஸுக்கு வேற மாதிரி ப்ரோலாம் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கெல்லாம் தகப்பன்மார்கள் அப்படி தான் இருந்தாங்க. இந்த இடத்துல 2 பேரையும் நான் கனப்படுத்துறேன். ஒன்று தாவீது, இன்னைக்கு ஒருவேளை அந்த நாத்தம், இன்னைக்கு இருக்கிற நாத்தம் எப்படி இருக்கான் நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, என் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுவேன், அதுக்கு மாற்றி ஒரு பையன் சொல்லி சரி செஞ்சு மூடி போட்டுருவாங்க. ஆனால் நாத்தம் நல்லா இருக்கிறது, அவனுக்கு நான் கரெக்டாக தெரியுறேன். நான் சொல்லிட்டேன், கேட்காம சொல்லிட்டேன்ப்பா, அவன் சாரின்னு கேட்டான். தேவ பிள்ளைய இந்த இடத்துல எல்லாரோடைய பேசுகிறேன். உன் பார்வை எலிசாவை போல மாத்தாமல் இருந்தீங்கன்னா அக்கினி நேரம் வரும், அக்கினி குதிரை கூட வரும். ஆனால் எது வந்தாலும் புதுசாக பென்ஸ் வருது, புதுசாக ஆடி வருது, எல்லாம் ஆடி வருது, ஆடி கார் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அப்பா விட்டியடா, அப்பா விட்டியடா, ஆடி வருது, பென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டியப்பா, அப்பா விட்டியப்பா. தகப்பனப்பா எலிசா பார்த்தா எத்தனை குதிரை வந்தாலும் அக்கினி ரதம் வந்தாலும் தகப்பன் மேலே வச்ச பார்வை மட்டும் மாறவே இல்லை. இந்த சுகமளிக்கிற இயேசுவின் திருச்சபைகளை ஆண்டு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, பார்வையை மாற்றாத, தரிசனத்தை மாற்றாத, அழைப்பை மாற்றாத, ஊழியத்தை மாற்றாத, சபையை மாற்றாத, எந்த விதமாக பாஸ்டரை மாற்றாத. கர்த்தர் உனக்கு சொல்றா, தகப்பன்மார்னா தகப்பன்மாரோட இரு. தரிசனம் கர்த்தருங்க கொடுத்துருக்காருன்னா இந்த தரிசனத்தோட யார் யாரு உறுதியா நிற்கிறீங்களோ, பின்னாடி உட்காந்துருக்கிற சில சகோதரிக்கு இந்த வார்த்தை வருது, யார் யாரெல்லாம் நீங்க வைராக்கியமா நிற்கிறீங்களோ பிரதர், கர்த்தர் சொல்றாரு, சந்தேகமே இல்லை, நீதான் அந்த எலிசா, நீதான் அந்த எலிசா, நீதான் அந்த எலிசா. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேவ போறாரு. ஓ ஏ மேல அந்த ஷெக்கினா
ஊற்றப்படுகிறது. பார்வையை மாற்ற மாட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ பேரை நீங்க நம்புனீங்க ஆண்டவரே, ஆனா உங்க பார்வை மாறிட்டாங்க ஆண்டவர். யூதாஸ் மாறிட்டான், சிம்சோன் மாறிட்டான், ஏவாள் மாறிட்டா. ஆனா யார் மாறினாலும் நீங்க மாறலையா ஆண்டவரே? ஒரு பாட்டு பாடலாமா? காலம் காலமா மனுஷன் மாறுறான், எந்த காலமானாலும் நீங்க மாறல. காலம் காலமாய் மனுஷன் மாறுறான், எந்த காலமானாலும் நீங்க மாறல. முகத்தை பார்த்துதான் மனுஷன் எடை போடுறான், முகத்தை பார்த்துதான் உலகம் எடை போடுது. முகத்தை பார்த்துதான் மனுஷன் எடை போடுறான், முகத்தை பார்த்துதான் உலகம் எடை போடுது. உள்ளத்தை பார்த்து நீங்க நேசிச்சீரையா, உள்ளத்தை பார்த்து நீங்க நேசிச்சீரையா. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல. உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே தாளை போல தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல தாய போல அல்ல, அதை பார்க்கலும் மேல தந்தை போல அல்ல. எல்லாரும் சேர்ந்து நாட்டையும் சொல்லமா? தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல தாய போல அல்ல. ஓ தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல. இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாத ஒரு அன்பு, மாறாத ஒரு அன்பு இயேசு விட்ட மட்டும்தான் ஊருக்கு சபை. அந்த அன்பு தான், அந்த அன்பு தான். அல்லேலூயா. ஆகவே தான் எலிசா பார்வையை மாற்றாமல் இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டுதான் இயேசபேலையும் நிர்மூலமாக்கக்கூடிய பெரிய எழுப்புதலை எலிசாவின் காலத்தில் செய்தார். தகப்பன்மார்கள் காலம் முடிந்தாலும் யோசுவாக்களின் காலத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு அடையாளமாகத்தான் கத்திருந்த சபைகளை இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரையும் கர்த்தர் இணைத்திருக்கிறார்னா இது எழுப்புதலின் நேரம், இது யோசுவாவின் காலம். ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் தான் அந்த யோசுவா, நான் தான் இந்த எலைசா, நான் தான் அந்த பவுல், நான் தான் அந்த சீலா. அந்த எழுப்புதல் எங்களை கொண்டு நடப்பதாக. சரி, இரண்டாவது காரியம் பரிசுத்தவான்களை பற்றி கொண்டவன். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் மறுபடியும் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, குணமாக்கப்பட்ட சப்பானி, அல்லேலூயா, அற்புதமாய் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், யார் யாரெல்லாம் இந்த தேவ பிள்ளைகள் இந்த சபையில் இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்ற 2வது வார்த்தை, நீ பார்க்க வேண்டியவரை பார்க்கணும். 2வது பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளணும்.
இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது. ஆசீர்வாதத்தை கடைசியாக சொல்லி முடிப்பேன். ரகசியம் இருக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள் நல்லா கவனிங்க. ரகசியம் என்ன? பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4 வாசிங்க. லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்டா? சரி, ரைட், எழுதி கொள்ளுங்க, டைம் இல்லை. லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த தெபோரால் அப்படின்னு சொல்ற அந்த அம்மா, தெபோரால் அம்மா, அங்க அவங்க இருந்த காலத்துல ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தை செய்வதற்கு அந்த தெபோரால் அம்மா தான் எழுப்புவாங்க. பாராக் ஆண்டவர் உன்னை வச்சுதான் யுத்தம் பண்ணணும்னு விரும்புகிறார், நீ போடான்னு வார்த்தையை கொடுத்து அனுப்பிச்சாலும் ஆனா அந்த பாராக் போகவே மாட்டான். கடைசியில் தெபோரால் அம்மாவே டவுட் ஆகி தெபோரால் அம்மாவே வந்து ஏன்டா நீ போக மாட்ற என்று கேட்டபோது அந்த பாராக் சொல்லுவான். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், இல்லாவிட்டால் நான் போக மாட்டேன். என்ன சொல்றா? நிறைய பேர் இதை கிண்டலாக நம்ம பேசுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. போயும் யுத்தத்துக்கு போவாரா, ஆனால் ஒரு பொம்பளையால் வேற கூப்பிட்டு வர போகிறான் பார் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா பிரதர்? உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா சிஸ்டர்? ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பாராக் வெளிப்பாடு கொண்டவன். என்ன வெளிப்பாடு? என்னை விட தெபோரால் அம்மா தேவ ஆவி பெற்றவங்க, என்னை விட எங்கள் பாஸ்டர் ஜப ஆவி கொண்டவன், என்னை விட அதிகமாக அஸ்திபாரத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க, என்னை விட அபிஷேகத்தில் இன்னும் வைராக்கியம் கொண்டு ஓடுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளை தெபோரால் அம்மா இவ்வளவு ஜெபிக்கிற தாயாச்சு, தெபோரால் நல்ல எழுப்புதலுக்காக நிற்கிற அம்மாவாச்சு. நான் ஒரு ஆள் போய் ஒருவேளை எழுப்புதல் வராமல் போயிருச்சுன்னா என்ன நடக்குது? ஒருவேளை நான் மடிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தகப்பனையும் தாயை இணைச்சிக்கிட்டேன்னா என் ஓட்டம் ஜெயமா முடியும். தகப்பனையும் தாயையும் பரிசுத்தவான்களோட இழுத்து அவங்கள பற்றி கொண்டேன்னா நிச்சயமா சிசராவை நான் முறியடிப்பேன், ஜெயம் எடுப்பேன்னு அந்த பாராக்குக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இந்த கடைசி காலத்துல சபை தேவையில்லைன்னு புழுகாண்டி பேசுறான், சத்தியம் தேவையில்லைன்னு பேசுறான். இன்னைக்கு ஆலயமே தேவையில்லை, நம்ம தான் ஆலயம்னு பவுல் சொல்லிட்டாரு. அதனால யாரும் ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டாம்னு பேசுறான். போக வேண்டான்னு நீ பேசுற அவன் வாழ்க்கைய நீ பாப்பையா? ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 அவர் ஓய்வு நாளில் நாசரேத் என்னும் தேவாலயத்திற்கு போனார் இயேசு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 அவர் ஓய்வு நாளில் கப்பர்நகூம் ஜெபாலயத்திற்கு போனார். லூக்கா 4:44 கல்லையா நாடு எங்கும் இருக்கிற ஜெபாலயத்துக்கு போனார். உனக்கு ரோல் மாடல் இயேசுவையா இல்ல யூடியூப் காரனா? உனக்கு ரோல் மாடல் யாரு? லூக்கா 4:16 நாசரேத் ஜெபாலயம். லூக்கா 4:31 கப்பர்நகூம் ஜெபாலயம். லூக்கா 4:44 கலிலேயா நாடு எங்கும் ஜெபாலயம். ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தை விட்டு வெளியில் இல்லைங்கண்ணே. நீங்க யார ரோல் மாடலா பார்க்க விரும்புறீங்க சார்? மேடம், பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளுங்க, பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் எனக்கு இன்னொருத்தையும் காட்டுறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா சூனேமியாள்னு ஒருத்தி இருக்கிறான். அவருடைய பிள்ளைக்கு எனக்கு தலை நோகுதுன்னு சொல்லிட்டு அவன் மத்தியானத்தில் தலை வலிக்குதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பையனை. சூனேமியாள் தவம் இருந்து பல வருஷம் கழித்து கிடைத்த பிள்ளை. அந்த பிள்ளை தலை நோகுதுன்னு சொல்லி அந்த பிள்ளை செத்தும் போயிட்டான். இப்ப பிள்ளை செத்து போனதை அந்த சூனேமியால் தான் புருஷன்கிட்ட கூட சொல்லி விடாம வேலைக்காரரை விட்டு அனுப்பி, சீக்கிரமா எனக்கு ஒரு கழுதை வேணும், வேலைக்காரங்க வேணும். எதுக்கு? உடனே அவன் கேட்குறான் புருஷன்காரன், எதுக்கு? பரிசுத்தவானை பார்க்கணும், எலிசாவை பார்க்கணும். உடனே அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான், இன்னைக்கு அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் இல்லை, எதுக்கு போற பாஸ்டர் பார்க்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கேட்ட கேள்விக்கு இல்லை, நான் போய்த்தான் ஆக வேண்டும் உறுதியாக நிற்கிறான். ஏன்னா சூனேமியால் வெளிப்பாடு கொண்டவன். அவன் என்ன வெளிப்பாடுனா, எங்காவது பிள்ளை செத்து போச்சுன்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த லொபலொபன்னு அடிச்சு நம்ம விசுவாசத்தையும் உடைச்சிட்டான்னா ரகசியங்களை மறைத்துவை. யாருக்கும் சொல்றாரு? எல்லாத்தையும் ஓட்ட வாயா இருந்து நம்ம உளறி தான் நம்ம ஸ்தானத்தை கெடுத்துட்டோம். என்னையும் சேர்த்தே சொல்றேன்.
யோசேப்பு ரகசியத்தை மறைச்சு வைக்காம சொன்னதுனாலதான் படுகுழி வீண் பழி. ரகசியத்தை சொல்லாதீங்க. வேதம் போடப்பட்டிருக்கு. யோனாத்தான் ஆயுதாரியும் 1 நாள் சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் யுத்தத்துக்கு போனார்கள். 14:1-2 அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் சித்தப்பா வருவான் சவுலை பார்க்கறதுக்கு. எப்பா சாமுவேலை போய் பார்த்தியா? என்ன சொன்னாரு? கழுதைகள் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆனா நான் ராஜான்னு அவன் அறிவிக்கவில்லை. ரகசியத்தை மறைக்கணும். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் நம்ம கெட்டு போயிட்டோம். நிறைய காரியத்தை நம்பி சொல்லிடுறீங்க பாஸ்டர். பாஸ்டர்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி அநியாயத்துக்கு ஆத்தும பாரம், அநியாயத்துக்கு ஆத்தும பாரம். அதனால தான் நிறைய வாங்கி கட்டிக்கிறோம். எல்லாம் யாரை நம்புறதுன்னே தெரியல. எல்லாத்தையும் அறிவிக்காத, எல்லாத்தையும் சொல்லாத, அறிவிக்காம மறைச்சுவே. சூனேமியா நல்ல வெளிப்பாடு கொண்டவன். அவன் அறிவிக்கவே இல்லை. அவன் ஓடி போறா எலிசாவை. வேதம் போடப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல. உடனே எலிசா சொல்லுவான், எதுக்குமா பிள்ளை செத்து போய் இந்த ரகசியத்தை அதெல்லாம் மேட்டர்லாம் சொல்ல டைம் இல்லை. உடனே எலிசா சொல்லுவான், இந்த கொம்பை கொண்டு போய் கேயாசி, இந்த கொம்பை பிடிச்சிக்கோ, இந்த கொம்பை போய் அந்த செத்து போன அந்த பையன் மேலே வை, அவன் பிழைப்பான். உடனே கேயாசியும் வாங்கிக்குவான். கேயாசி என்ன செய்வான்? கொம்பை வாங்கிக்குவான். ஆனால் சூனேமியா சொல்லுவான், நோ சார், நோ நோ, எனக்கு கேயாசி வேண்டாம், பரிசுத்தவான் தான் வேணும், நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் வேணும்னு உறுதி அனுப்பா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் தான் கேயாசி பணத்தின் மேலே, பரிதானத்தின் மேலே ஆசைப்பட்டு விழுந்தான். பரிதானத்தின் மேலே அவன் 5ஆம் அதிகாரத்தில் விழுகிறத பின்னாடி தான் எலிசாவுக்கு தெரியும். ஆனால் முன்னாடியே வெளிப்பாடோட கேயாசி இவ கண்டுபிடிச்சிருக்கிறான். யாரு? சூனேமியா. அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு சுகமளிக்கிற திருச்சபை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். யாரு பரிசுத்தவான், யாரு பண்ணி, யார் அப்போஸ்தலன், யாரு கள்ள அப்போஸ்தலன், யாரு தீர்க்கதரிசி, யாரு கள்ள தீர்க்கதரிசி, அந்த வெளிப்பாடு வேணும். யார் எனக்காக பாரப்படுறாங்க? உங்கள் திருச்சபை போதகர்கள், இங்கே இருக்கிற பாஸ்டர் செபாஸ்டின், விஜயகுமார்னா, இங்கே இருக்க தேவ ஊழியர் எல்லாரும் பிரயாசப்பட்டு தகப்பன் தாய்மார்கள் எல்லாம் குடும்பமாக வந்து உங்களை உபசரித்து இத்தனை காரியத்தை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? அவங்களுக்கு பலவீனம் இல்லையா? நமக்கு பலவீனப்படும் போதெல்லாம் உங்கள் வீட்டை வந்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் பலவீனப்படும் போது என்னைக்கு உள்ள ஆட்கள் தான் சிலர் விசாரிப்பாங்க. அவங்க தான் சபைக்கு தூணாக இருக்கிறவங்க தான் விசாரிப்பாங்க. எல்லாரும் விசாரிப்பாங்களான்னு தெரியாது. தேவ பிள்ளைய தாழ்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு தந்த பரிசுத்தவான்களை பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை பற்றி கொள்ற அனுபவம் இல்லைன்னு வைங்களேன், கைவிடப்பட்டுருவோம், பிசாசுகிட்ட மாட்டிடுவோம். அதனால தான் கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் உள்ளே போகணும் ஆசை தான், நேரம் இல்லை. கடைசி பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். கடைசி பாயிண்ட் என்ன? பரிசுத்தவான்களை பற்றி கொண்டா மாத்திரம் பத்தாது, பரலோக தேவ பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். இவன் என்ன தெரியுமா பண்ணா? வேதம் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு. என்ன வசனம்? 8:3-8 வேதம் போடப்பட்டிருக்கு. வலது கையினால் 7ஆம் வசனம் போட்டிருக்கு. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அந்த சப்பாவுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பரலோக தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன். இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு கால் சுகமாயிடுச்சு, கால் எங்கேயோ சுகமாயிட்டீங்க. சுகமான உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போவோம், என் பொண்டாட்டி காட்டுவோம், என் மனைவி காட்டுவோம், என் பிள்ளை காட்டுவோம், என் அம்மாவை காட்டுவோம், என் அப்பாவை காட்டுவோம் தானே போவோம். ஆனால் அவன் அப்படி செய்யலை. சுகமான உடனே என் பாதம் முதல் நடப்பது அப்பாவுடைய சன்னிதானத்தில். பரிசுத்த ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறவன், பரிசுத்த ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறவன், பரிசுத்த ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறவன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இந்த பரிசுத்த ஸ்தலம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 4:5 போடப்பட்டிருக்கு. நாம் செய்கிற ஆராதனை பரலோக ஆராதனை சாயலுக்கும் நெல்லுக்கும் ஒத்து
வைத்திருக்கிறது. இங்கே நடக்கும்போது வியாதியாக தான் இருக்கும், பலவீனமாக தான் இருக்கும். அன்னைக்கு ஃபீவர் தான் வரும், அன்னைக்குன்னு கல்யாண பத்திரிக்கை வரும், அன்னைக்குன்னு திடீர்னு இறந்து போயிட்டாங்க நியூஸ் வரும். எது வந்தா என்ன, அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்தை யாரெல்லாம் வாஞ்சித்து ஆண்டவர் ஆலயத்தில் கால் வச்சு வந்து நிற்கிறீங்களோ, எத்தனை சூழ்நிலை வந்தா என்ன, என் ஆண்டவருடைய சன்னிதானம் தான் எனக்கு வாஞ்ச. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன்னு சங்கீதம் 26:8 தாவீது சொன்னானே. யாரெல்லாம் ஆலயத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் சபையை வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என் பாதம் ஒவ்வொரு வாரமும் பதியும் பதியும் பதியும். யார் நின்றா என்ன பாஸ்டர் நான் வருவேன், யார் விட்டா என்ன பாஸ்டர் நான் விடாம வருவேன், யார் சோர்ந்து போனா என்ன பாஸ்டர் நான் என் அப்பாவுடைய சன்னிதானத்தை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன் பாஸ்டர். யாரிடத்துல போவேன்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்துல உண்டு, உம்மிடத்துல உண்டு. பைபிள்ல லூக்கா 13ஆம் அதிகாரம் யார் வாசிக்குவானா? லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அதில் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 13 வரைக்கும், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். யார்? இயேசு. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டது ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி, 18 வருஷமா இருக்கிறார். உலகம் சொல்லுது 18 வருஷமா போற சர்ச்சுன்னு போற, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே. ஆனா நீ போயிட்டே இருக்கியே, மாற்றம் வந்துச்சா? போயிட்டே இருக்கிறியே, சந்ததி கிடைச்சதா? போயிட்டே இருக்கிறியே, எழுப்புதல் வந்துச்சா? போயிட்டே இருக்கிறியே, அப்படி என்னத்தை தான் நீ சுகத்தை கண்ட? ஆனால் அவன் சொல்கிறா, எனக்கு எந்த சுகம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சுகம் மட்டும் இருக்குது. என்ன? என் அப்பாவுடைய வார்த்தை, என் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற வார்த்தை என்னை பலப்படுத்துது. அவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்னை பலப்படுத்துது. அவர் கொடுக்குற சத்திய வேதம் என்னை உறுதியாக்குது. இன்னைக்கு நான் சப்பானி தான், ஆனால் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் 40 வருஷம் உக்காந்துருந்த அந்த சப்பானிக்கு ஆண்டவர் பேதுருவை அனுப்பி, அங்கே இருக்கிற யோவான அனுப்பி, முதல் அற்புதமே அவனுக்கு போய் செய்யணும். காத்திருந்தவனுக்கு 40 வருஷம் காத்திருந்தா என்னையா? ஐயா, 12 வருஷம் பெரும்பாலானவளுக்கு காத்திருந்தவளுக்கு அற்புதம் நடக்கும், 18 வருஷம் கூடிக்கும் அற்புதம் நடக்கும். ஏன் 38 வருஷம் வியாதிப்பட்ட பெதஸ்தா குலத்தை அவளும் அற்புதம் வருவான். ஏன் 40 வருஷம் கிடக்கிறவளும் அற்புதத்தை பெற வைப்பார்னா, அதை விட பெரிய பியூட்டி 430 வருஷம் அழுகிற ஜனத்துக்கு அப்பா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னா. ஆஃப்டர் ஆல் 3 வருஷம் 4 வருஷம் 8 வருஷத்துக்கு அழுதுருவனா? விட்டுருவனா? ஸ்தலத்தை விட்டுருவானா? சபையை விட்டுருவானா? பாஸ்டரை விட்டுருவானா? உபவாசத்தை விட்டுருவானா? எழுப்புதல் கூட்டம் முழுவ ஜெபம் விட்டுருவானா? பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், எனக்கு சிலர் வெளியில் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது பாஸ்டர். ஆனால் ஒன்று பாஸ்டர், 18 வருஷம் இந்த கூணு வாழ்க்கையில், இந்த 18 வருஷமும் என் கால்கள் தடுமாறாமல் நடத்தினாரே ஆண்டவர், அந்த தேவனுடைய அன்பை நான் நினைக்கிறேன் பாஸ்டர்னு அந்த உணர்வோடு இருந்த அவளுக்குத்தான் அற்புதம். சிஸ்டர், அம்மா, தம்பி, ஐயா, தங்கச்சி, இந்து குடும்பத்தில் ரசிக்கப்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் ஏறக்குறைய 14 வருஷம் ஊழியங்களை கடந்தாச்சு. 12 வருஷத்துக்கு மேலே கடந்தாச்சு. 14 வருஷம் நான் தரிசனத்து நிமித்தம் 12 வருஷம் கடந்தாச்சு. 13-14 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கத்திரனை கடை வாங்க வைக்காம கிருபையான ஊழியத்தில் நடத்துகிற என்ன நடத்துகிற ஆண்டவர் உங்கள் நடத்துவார்ல, உங்கள் நடத்துவார்கள். எந்த சொந்த வந்த உறவுகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது
எங்களை வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லை. எனக்கு ஏறக்குறைய 9-10 வயது இருக்கும்போது அப்பா ரவுடித்தனம் பண்ணிட்டு துன்மார்க்கத்தனமா அப்பப்போ அம்மா அப்பாவுக்கு சண்டை, அதனால பிரிந்து இருக்கிற சூழ்நிலை. என் தாயார் தான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. எனக்கு படிக்கணும் ஆம்பிஷன், என்னுடைய ஆம்பிஷன், என் எதிர்பார்ப்பெல்லாம் ஐஏஎஸ் படிக்கணும். சூழ்நிலாமே இல்லை. ஆனால் பைபிள் ஐஏஎஸ் படின்னு சொல்லிட்டாரு போல தெரியுது, எனக்கு தெரியல. ஆனால் ஆசை, ஐஏஎஸ் படிக்கணும் ஆசைப்பட்டேன், கொடுத்து வைக்கல. எங்கள் அம்மா தான் கம்பெனியில் ஒரு சிங்கர் டெய்லராக அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அம்மா பிரயாசப்படும் போது ஒரு நாள் அவங்களுக்கு அம்மா போட்டது நிமித்தம் கட்டில் கிடையானார்கள். நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த நிலைமையில் கட்டில் கிடையாகும் போது அந்த நேரத்தில் எங்கள் அம்மா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ப்ரைவேட் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அந்த நிலைமையில் நான் தான், என் மாமாவுடைய பொண்ணு, அவள் சாப்பாடு பெருசாக சாப்பிட மாட்டாள், அவள் கொடுத்துருவா டிஃபனை. நான் வேகமாக சாப்பிட்டு வட்டல்னு சொல்லுவாங்க தட்டு, அந்த தட்டில் சத்துணவு சாப்பாட்டை வாங்கி அதை அவள் டிஃபனில் கொட்டி அந்த 3/4 மணி நேரத்தில் வேகமாக எங்கள் வீடு கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் திப்புன்னு வேகமாக போய் சுட அந்த டிஃபனை சட்டையில் மாட்டிக்கிட்டு யாருக்கு தெரியாமல் கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன். அதுதான் அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு. ஏன்னா அம்மா போட்டு படுத்த நிலைமையில் இருக்காங்க. இப்படி தான் நாங்கள் கழிச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலைகளை ஞாயிற்றுக்கிழமை உடனே நான் கேட்குறேன், சனிக்கிழமை கேட்குறேன், ஐயோ இன்றைக்கி சனிக்கிழமை, உடனே அங்கே இருக்கிறவங்க கிட்ட சத்துணும் அம்மா கிட்ட, அம்மா ஸ்கூல் க்ளீன் பண்ணலாம்ல, சரி வந்து க்ளீன் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஸ்கூலை க்ளீன் பண்ணால் தான், கூட்டினா தான் அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் பொங்க வச்சு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை தான் கொண்டு போய் எங்கள் அம்மா கொடுத்தேன். ஆனால் ஒரு நாள் சனிக்கிழமை இன்றைக்கி இல்லைன்ட்டாங்க, இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, இன்றைக்கி வேண்டான்ட்டாங்க, க்ளீன் பண்ண வேண்டாம். வேறு வழி இன்றி எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்னென்னு. நல்ல வசதியான குடும்பம் தான், நல்ல இடைப்பட்ட காலத்தில் தான் சப்பானியான குடும்பம் நாங்கள். அதனால் அவங்க அந்த நிலைமையில் எங்கள் அம்மா மாமா கிட்ட போய் ஒரு 50 ரூபா காசு வாங்கிட்டு வா. எதுக்கு? கிருஷ்ணாயில், உங்கள் ஊரில் மண்ணெண்ணையா சிம்மெண்ணையா மண்ணெண்ணெய், அதை ரேஷன் கடையில் வாங்கி 1 கிலோ நொய் அரிசி வாங்கி பொங்க வச்சு கஞ்சி குடிச்சிக்கலான்ட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்னை பொட்டை புள்ள மாதிரி தான் வளர்த்தாங்க. வேறு வழியின்றி யாராவது கூட்டம்லாம் வந்துச்சுன்னா, யாராவது 4 பேர் 2 பேர் வந்துட்டால் கூட இந்த வழியாக பூந்து ஓடிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் நான் வளர்ந்தேன். எனக்கு பல்லாங்குழி தாயப்பாசு இப்படி ஓடிட்டு இருந்த ஆள். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் வெளி உலகமே கொஞ்சம், இப்பவுமே இன்னும் உலகம் தெரியாது. இந்த நிலைமையில் அம்மா 50 ரூபான்னும் போது நான் போக மாட்டேங்கிற எங்கள் அம்மா போராடுறாங்க, போ தயவு செஞ்சு. சரி நான் போகிறேன்னு எங்கள் மாமா நிற்கிறாரு. வீட்டுக்குள்ளே போய் ஏறக்குறைய 20 நிமிஷமாக நடக்கிறேன். அவர் போகிறப்பெல்லாம் நடக்கிறேன். எனக்கு ஏறக்குறைய 10 வயசு. ஆனால் அவர் விளங்கிக்கிட்டார். ஆனால் விளங்குனாலும் எனக்கு கேட்டுக்கல. கடைசியில் நான் போகிறேன் மாமான்னு. அப்போது அவங்க பெருசாக எதிர்ப்பு நினச்சிக்கல. கடைசியில் நான் கீழே வந்ததுக்கப்புறம் தான் அவர் மாடியில் நின்னார். வேறு வழி இல்லை, அம்மா திட்டுவா, சொல்லனா அடிப்பா, வேறு வழி இல்லைன்ட்டு மாமா என்ன முகத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அம்மா அம்மா 50 ரூபா காசு கேட்டாங்க. காசெல்லாம் கேட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, போ. நான் ரொம்ப இலகின மனசு. இன்றைக்கும் சில விஷயம் தாங்கிக்க மாட்டேன். இன்றைக்கி தேவ கிருபையில பலத்தில் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியல. ஏறக்குறைய மாமாவுடைய வீட்டுக்கும் நாங்கள் இருக்கிற பகுதிக்கு ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர். நான் ஓடி வந்தேன். செருப்புலாம் ஓடி வந்து அம்மா படுத்திருந்தாங்க. மெல்ல கதவை திறந்தேன், அம்மா எழுப்பினேன். உடனே அம்மா, இப்போ மாமா காசு கொடுத்தாங்களா, அது இருக்கட்டும்மா, ஏதாவது கொஞ்சமாவது சாப்பாடு இருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அது இருக்கட்டும்பா, மாமா ஏதாவது காசு கொடுத்தாங்களா, அது இருக்கட்டும்மா, சாப்பாடு கொஞ்சமாகவும் இருக்கா. கடைசியில் அவங்க ஏதோ எப்படி நினச்சாங்க தெரியல, அது இருக்கட்டும், நான் போனதை சொல்லு, காசு கொடுத்தாங்களா இல்லையா, அம்மா சாப்பாடு இருக்கா இல்லையா அம்மா. அம்மா விளங்கிக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது, மல்லிகான்னு ஒரு அக்கா, அவங்க சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஏதோ சாப்பாடு கொடுத்துருக்காங்கடா. அம்மா எடுத்து சொன்னேன், அம்மா விஷத்தை வாங்கிட்டு கலந்து நீங்கள் நான் தம்பி சுத்தரலாமா, சாப்பிட்டு சுத்தரலாம். என் தாயார் என்னை கட்டி பிடித்த அழுதான், என்னை கட்டி பிடித்த அழுதான்.
இன்னைக்கு நான் இந்த நிலைமையெல்லாம் நான் வருவேன் எனக்கு தெரியாது சிஸ்டர் தங்கச்சி. இந்த நிலைமையெல்லாம் வருவேன்லாம் எனக்கு தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னதாக 3 பிணங்கள் தான் நியூஸ் பேப்பரில் யாராவது படிச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா படாத பாடுபட்டாங்க. இன்றைக்கும் தாழ்மையாக சொல்லுவேன், இந்த நிலையில கிடந்த எங்களை இன்னைக்கு ஆண்டரை தூக்கி நிறுத்தி ஆண்டங்களுக்கு ஊழியத்தை சபையத்தை இன்னைக்கு போராடலாம் என்ன அவ்வளோ கவனப்படுத்துறாங்க. போராடலாம் என்ன ஏசிக்கிறாங்க. ஏசி ரூம் என்ன நாங்கள் போன உடனே எனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் போன உடனே நான் முழங்கால் போட்டு ஜபிக்கிற முதல் ஜபம், கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா? கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தி இன்னைக்கு ஆண்டு கிருபையில மாசத்துல ஏறக்கூடிய 400-500 பேர்த்துக்கு தொழு நோயாளிகளுக்கும் ரோட்டில் கிடக்கிறவங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்க கத்த கிருபை செய்யும். இன்னைக்கு ஆண்டு கிருபையில அப்பா இல்லாத பசங்களை, அம்மா இல்லாத பிள்ளைகளெல்லாம் எடுத்து தத்தெடுத்து அவங்களுக்கு ஆவிக்குரிய தகப்படா என்னால் முடிந்த என் பலத்தில் என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு வேலை சில காரியங்கள்லாம் இது பண்ணி ஒன்றில் அதுவெல்லாம் எடுத்து நிறுத்த வைக்கிறாரியா. இதாக முடியும். இன்னைக்கு தாழ்மையாக சொல்லுவேன், நான் புழுதிங்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் இது கிடையாதுங்க. சுபாஷ் சாயல் இது கிடையாது தங்கச்சி, இது கிடையாது, இது இல்லை. எனக்கு தெரியும் யார், எனக்கு தான் தெரியும். இது கிடையாது, இது இல்லை, என் சாயல் இல்லை. இது அந்த மகிமை மேலே வந்தனால நான் விழுகிறேன். அந்த மகிமை மேலே வந்தனால என்ன நிறுத்த முடியுமா? ஒன்று நிறுத்த அவனால முடியும். அதுக்கு தான் சொன்னேன். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற சுபாஷ் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் இடம் பார்க்குறீங்க, அது இல்லை. பெரிய கன்வென்ஷன், பெரிய தகப்பன்மார்கள் இல்லை அண்ணங்காரங்க, அது இல்லை. என்னை விட பெரிய தகப்பன்மார்கள் இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் என்ன, கார்த்திக் என்ன, எத்தனையோ எழுப்புதல் ஊழியக்காரங்க. ஆனால் அந்த மாதிரி குடும்பத்தில் பேக்ரவுண்டில் நல்ல பாசிட்டிவ் பையன்லாம் கிடையாது. ரவுடி பையன். என்ன நடத்த முடியும்டா? உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். உங்கள் பிள்ளைகள் நடத்துவேன், உங்கள் வீட்டார் நடத்துவேன். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்கண்ணா, ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. ஹீரோயிசம் பண்ணுறேன், அது வேற. ஹீரோயிசம் பண்ணுற ப்ராசஸில் அது வேற. எங்களுக்கு அது தெரியாது, உங்கள் ஊழியருக்கு அது தெரியாது. காட்டுவேன் தங்கச்சி, மாய்மாலமான எந்த ஆட்களோட ஓடாத, சபைகளை தூணானுங்க. பாஸ்டிங் ப்ரேயர், முழு ஜபம் இருக்கு, நடக்குதான்னு தெரியல எனக்கு. முழு ஜபம், வாலிபர் கூட்டம், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க நீங்கள் யார் வாஞ்சிக்கிறாங்களோ நமக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வாஞ்சிக்கிறோம், நீங்கள் முதலாளாக போகணும், நீங்கள் திடணும். ஆண்டருக்கு எனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னை விட்டால் எனக்கு ஆள் இல்லை. அடிக்கடி இது அகஸ்டினுக்கு சொல்லும் போது அதை என்ன பாதிச்சது? உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லை. இந்த சபைகளையோ கர்த்தர் சில வாலிபர்களுக்கும், சில அண்ணங்காரங்களுக்கும், சில அக்காமார்கள், சில தம்பிங்க தங்கச்சிங்களுக்கு சொல்கிறேன், உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை. நான் 3 ஆசீர்வாதத்தை அப்படியே எழுந்து சொல்ல விரும்புகிற எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி எழுந்திருப்போம். இயேசுவின் பெயரால் பாஸ்டர் நாங்கள் விளங்கிக்கிட்டோம், அண்ணன் நாங்கள் விளங்கிக்கிட்டோம். 3 ஆசீர்வாதம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம். அப்படி ஆண்ட சமூகத்தில், அப்படி அப்பா சமூகத்தில் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அண்ணன் புரிஞ்சிருச்சுங்க. நான் தான் இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் பார்வையை நான் சரியாக்குவேன். என் பார்வையை நான் சரியாக்க வேண்டிய பார்வையை நான் சரியாக்குவேன். எல்லாம் ஜெபிக்கலாமா? ரெண்டாவது பரிசுத்தவான்களை நான் பற்றி கொள்வேன். அந்த சப்பானிக்கு
கர்த்தர் பரிசுத்தவான்களை பற்றி கூட அனுபவம். மூணாவது பரிசுத்த ஸ்தலத்தை, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தை, பரலோக தேவனின் பிரசன்னத்தை நான் என்னிலிருந்து வாஞ்சித்து நான் வருவேன். நான் விட மாட்டேன். யார் நின்னா என்ன, ஒரு நாள் கூட, ஒரு ஓய்வு நாள் கூட நான் நிறுத்த மாட்டேன். என் அப்பா சமூகத்துக்கு வருவேன். ஏன்னா அந்த சமூகம் தான் என்னை பலப்படுத்தும். நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு எவனோ சர்ச்சு தேவையில்லைன்னு சொல்கிறான். ஆனால் நான் வேக வேகமாக எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். இயேசு செய்த முதல் அற்புதம் கானான், கலிலேயா உள்ள கானா ஊரில் அற்புதம். ஆனால் இயேசுடைய சீஷர்கள் செய்த முதல் அற்புதம் தேவாலய வாசல். தேவாலய வாசல், தேவாலய வாசல். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தேவாலயத்தை எழுப்ப விரும்புகிறா, சபை எழுப்ப விரும்புகிறா. தேவாலய வாசல தான் முதல் அற்புதம். உங்க சபையில் அற்புதங்கள் தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. நான் அசைய பண்ணுவேன், நான் அசைய பண்ணுவேன், நான் அசைய பண்ணுவேன். உனக்கு வரணுமா? எந்த எரிகோ கோட்டை இருந்தாலும் நான் அசைய பண்ணுவேன். எந்த அந்தகார பலவான் எழுப்பினாலும் நான் அவனை மேற்கொள்ளுவேன். இயேசுவே நாமத்தினால இப்ப போராடலாமா? இப்ப போராடலாமா? அப்பா சமூகத்தில் இயேசுவே நாமத்தினால, ஓ ரபலரா காதலா, இயேசுவே நாமத்தினால அப்பா சமூகத்தில் துதிப்பே, துதிப்பே. நான் தாவீதை போல துதிப்பேன். இந்த வார்த்தையை மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஷபலரா கதலரனா, இயேசுவே நாமத்தினால, ஓ ரபலரா கதனா, இயேசுவே துதிப்பே. தெய்வமே துதிப்பே, துதிப்பே. தாவீதை போல் துதிப்பே, துதிப்பே, துதிப்பே. தாவீதை போல் துதிப்பே, துதிப்பே, துதிப்பே. எல்லாரும் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தில் துதிப்பே, துதிப்பே. தாவீது ஜெபிப்பே, ஜெபிப்பே, ஜெபிப்பே. ரபலா ராத்தாடா. இந்த இயேசுவின் சுகமளிக்கிற இந்த திருச்சபைகளை ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இப்ப இறங்கட்டும். பார்வையை பார்க்கு, பார்வையை மாத்து, பார்வையை மாத்து தங்கச்சி. இப்ப ஒரு அபிஷேகம் இன்னிலிருந்து எழுப்புதலுக்குரிய பார்வை, தரிசனத்துக்குரிய பார்வை. இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தவான்களை நான் பிடிச்சு வாழ்வேன், பரிசுத்தவான்களை நான் பிடிச்சு வாழ்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்க ஊழியக்காரரை விட்டு, என் சபையை விட்டு, இதை எழுப்புதலை விட்டு நான் வாழ மாட்டேன். எல்லாரும் எல்லாரும் எல்லா கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இப்ப இறங்கட்டும். சப்பாடி வாழ்க்கை இப்ப மாறுதே. ரபலா ராகா, இயேசுவே, இயேசுவே. ஒரு வல்லமை இப்ப இறங்குது. ஓ ஒரு அபிஷேகம் எப்பேற்பட்ட வியாதிகளையும் மாற்ற ஒரு வல்லமை இப்ப இப்ப ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. எல்லா கேன்சர், எல்லா கேன்சர் உடைவதாக, எல்லா கேன்சர் உடைவதாக. தாவீது போல் நல்லா 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 ஜெபிப்பே. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஒரு செக்கின அபிஷேகம், ஒரு செக்கின வல்லமை உங்க மேல இறங்குது, உங்க மேல இறங்குது. எல்லாம் மலட்டு கற்பம் இனி திறக்கப்படுகிறது. பிசினஸ்ல, வேலைகளை முன்னேற கூடாத சப்பானி உடையுது. இந்த சப்பானி வாழ்க்கை உடையுது இயேசுவின் நாமத்துல. பிசினஸ்ல ஒரு உயர்வு, வேலையில ஒரு உயர்வு, ஜாப்ல ஒரு ப்ரமோஷன், வேலை ப்ரமோஷன். உன் கண்ணீரை பார்த்துட்டாரு சிஸ்டர், உங்க கண்ணீரை பார்த்துட்டாரு பிரதர், உங்க கண்ணீரை பார்த்துட்டாரு. கழுதைய, இந்த கழுதைய தூக்க முடியும்னா உன்னை தூக்க முடியும், உங்களை தூக்க முடியும். என்னால கூடுங்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்கிறார். நீ எதிர்பார்க்கிற அற்புதம் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. முக்கியமான ஒரு சில காரியத்தை அப்படியே
ஜபத்திலே சொல்லிடுறேன். யார் 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 எழும்புனா என்ன, யார் விடுவிச்சா என்ன, கர்த்தர் நீ அவர் பிரசனத்தையும் அவர் மேல வச்சிருக்கிற பார்வையும் நீ மட்டும் மாத்தாம இருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவான்களை பற்றி கொண்டா போதும். அன்று 3 ஆசீர்வாதம் என்ன, பார்க்க வேண்டியவரை பார்த்தினா. அந்த 3 ஆசீர்வாதத்தை அப்படியே சொல்லி நான் உங்களை ஜெபிச்சு நான் முடிக்க விரும்புறேன். பார்க்க வேண்டியவரை பார்த்தினா பரிகாரம் இல்லாமலேயே அற்புதமாக நடக்க பண்ணுவாரு. பரிகாரமே தேவையில்லை. ஏன்னா பரிகாரி என்றைக்கோ பரிகாரம் செலுத்தி விட்டான். ரெண்டாவது பரிசுத்தவான்களை பற்றி கொண்டேனா. பல பேர் உன்னை தேடி ஓடி, பலர் பகைத்தாலும் உன்னை தேடி ஓடி வரப்படுவாரு. எப்படி பாஸ்டர்? அற்புதமாய் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு யோவானை பற்றி கொண்டிருக்கு. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபத்தில் அவனிடத்திற்கு ஓடி வந்தார்கள். யார் 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 யார்? உன் புருஷன், உன் வீட்டில் இவங்க அவங்க எல்லாரும் விட்டுட்டாங்க, நான் தனியா இருக்கேன். சொல்லாத கர்த்தர் இன்னைக்கு பரிசுத்தவானை பற்றி கொண்டிருந்தா பல பேர் உன்னை தேடி ஓடி வர பண்ண போறாரு. பல பேர் உன்னை தேடி ஓடி வர பண்ண போறாரு. உன் வீட்டை தேடி, உன் குடும்பத்தை தேடி, உன்னை தேடி ஆட்கள். அந்த சப்பானி ஒரு காலத்துல பிச்சைக்காரன் பார்த்துட்டு பார்க்காம போனாங்க. ஆனா கர்த்தர் என்னைக்கு பரிசுத்தவானோட அவன் இணைச்சுக்கிட்டானோ அன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் தேடி எல்லா ஆட்களும் ஓடி வர வைப்பாருனா. பிச்சைக்காரனையே தேடி ஓடி வர வைப்பாருனா. உன்னை இப்ப உன்னை தேடி ஆண்டவர் ஓடி வர பண்ணாம இருப்பாரா? மூணாவது ஆசீர்வாதம் பரலோக தேவனின் பிரசனத்தை வாஞ்சிக்கிறவன் சொன்னேனே. நீங்க மாத்திர வாஞ்சிக்கிற ஆளா மாறிட்டீங்கன்னா பார்க்காத பரலோக ராஜ்யத்தையே காண பண்ற ஆளா அந்த சப்பானிக்கு ரட்சிப்பை கொடுத்து பார்க்காதடே. இந்த தேவாலயம் மட்டும் இல்லடா, அந்த பரலோக தேவாலயத்திலையும் உன்னை நடக்க வைப்பண்டான்னு கர்த்தர் அவளுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா இப்ப கைதட்டி பெற்றுக்க. இந்த 3 ஆசீர்வாதம் எனக்கு, இந்த 3 ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு. என்ன பல பேர் இனி தேடி ஓடி கண்ண மூடி ஜெபம், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் என்ன நடக்கும்? இயேசுவின் பெயரா எல்லாம் ஜெபிங்க. என்ன தேடி வர்ற ஆட்களை கொண்டு வர்றீங்க. எங்க சபையை இன்னைக்கு வெறுக்கலாம், எங்க சபையை இன்னைக்கு பார்க்காம போகலாம். நாள் வருது பாஸ்டர், பல பேர் தேடி ஓடி வர பண்ணுவாரு. பார்க்காத பரலோக தேவ ஆலயத்தில் உன்னை காணவும் பண்ணுவார். இயேசு செய்த முதல் அற்புதம் காணாவு. சீசன் செய்த முதல் அற்புதம் தேவாலய வாசல். இயேசு செய்த அற்புதம் முதல் அற்புதம் 11 வசனத்தில் எழுதியிருக்க. யோவான் 2 அதிகாரம் 11 வசனத்தில் எழுதியிருக்க. அதே போல பேதுரு யோவான் செய்த அற்புதத்தையும் 11 வசனத்தில் ஆவியானவர் அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு யோவான் 2 அதிகாரத்தில் அற்புதம் செய்தார். ஆனா பேதுரு ஊழியர்களாகிய நீங்களும் நானும் ஏன் 3ஆம் அதிகாரம்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் தான். அவருக்கு 2, நமக்கு 3. இயேசு செய்த அந்த யோவான் 2 அதிகாரத்தில் நடந்த அற்புதத்தை டோட்டலா கவனிச்சீங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க, வெறும் 25 வசனம் தான் இருக்கும். ஆனா பேதுரு செய்த அற்புதத்தில் அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 26 வசனம் இருக்கும். அப்படியே என்ன அர்த்தம்? என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்னை போல செயல்படுவாங்க. இதை விட பெரிய அற்புதம். நான் 2ன்னா அவங்க 3, நான் 25ன்னா அவங்க 26. என் பிரசங்கம் முடிஞ்சது. ஆனா கடைசி 1 ஏன் அந்த 3ஆம் அதிகாரம்? அது
அது வேற ஒன்றும் இல்லை. ஆலயத்தில் நுழைஞ்சது பேதுருவும் யோவானும் 2 தான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த சப்பானியும் 3வது நபர் ஆலயத்தில் வரணும்னு சொல்லித்தான் 3 அதிகாரம் 3 நபர்கள்னு ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். என் பிரசங்கம் முடிஞ்சது. இப்போ எல்லாரும் கண்களை மூடி பாஸ்டர், நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேவாலயம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு இப்போ புரியுது. ஆண்டவர் சமூகம் கட்டடத்தை மென்ஷன் பண்ணல. அப்பாவுடைய பிள்ளைகள் நீங்க அவர் சரீரமாகி ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தி இப்ப எல்லாரும் ஜெபிங்க, இப்ப எல்லாரும் ஜெபிங்க. 2 நிமிஷம் நான் பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு ஆண்டவரே, இன்னையிலிருந்து பிறப்பிலேயே நான் உபத்திரவம் கண்டவனா, இல்ல இடைப்பட்ட காலத்துல உபத்திரவப்பட்டவனா, பிச்சை எடுக்கிற வாழ்க்கையில தள்ளப்பட்டவனா, ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க கூட தகுதி இல்லாதவனா தான் இருந்தேன். ஆனா எனக்கு இந்த ஆலயத்தை கொடுத்து, எனக்கு இந்த ஊழியரை தந்து, எனக்கு இந்த சபையை தந்து, எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர். என் ஆண்டவர் எனக்கு வேணும் பாஸ்டர், என் அப்பா எனக்கு வேணும் பாஸ்டர், எங்களுக்கு ஊழியர்கள் வேணும் பாஸ்டர். அவங்க இருந்தாதான் பாஸ்டர் பாராக்க போல நான் ஜெயிப்பேன். ஒருத்தன் கூட தன்னுடைய ரதத்தோடு ஓடக்கூடாத வண்ணம் எல்லா சேனைகளையும் சிதற அடிச்சு சத்ருவை வெறுங்காலா ஓட வைக்கணும்னா நமக்கு நமக்கு தேவரா வேணும், நமக்கு நமக்கு தேவதாசர்கள் வேணும். பாட்டு சொல்லலாமா? துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே 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 4 தாவீதை போல் துதிப்பே. கடைசியா செபிப்பே செபிப்பே தாடியல் போல் ஜெபிப்பே 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 தாடியல் போல் ஜெபிப்பே 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 தாடி ஜெபிப்பே 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 தாடி போல் ஜெபி. கர்த்தராவி கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். ஓ கர்த்தராவி என்னில் அசைவாடி தாவீதை